ஹாய், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எக் ரோஸ்ட் செய்கிறோம். ரைஸ்க்கெலாம் சைடிஷாக இது சாப்பிட்ற மாதிரி. நம்ம இப்போ இந்த 3 முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ முட்டை வேகிறதுக்கு போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் முட்டை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எக் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஓடு எடுத்துடலாம். முட்டை ஓடு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டோம். இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டோம். நம்ம இப்போ ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு எக்காக சேர்த்திக்கலாம். சேர்த்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிக்கலாம் 2 சைடும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதா இருக்கும். நம்ம ரைஸ், ரசம், பொரியல் அந்த டைம் வந்து நல்லா சைடிஷாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள், பெப்பர் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு அதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு திருப்பி விடலாம். திருப்பி விட்டாச்சு. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த மசாலாலாம் கரிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ரைஸ்க்கெலாம் நல்லா சைடிஷாக இருக்கும். ஃபைனலாக மல்லி தூவி இறக்கிடலாம். ஃபைனலி நல்ல எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி ஃப்ரைட் ரைஸ் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நந்து விலாக்ஸ் 300 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.